ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலையரசியமாக மீன் வாங்கிடுச்சுங்க. இந்த இவ்வளோ மீனுமே வந்து 100 ரூபாய்க்கு தான் இங்கே மீன்கார் வருவார், அவர்கிட்டே வாங்கியாச்சு. அவங்க க்ளீன் பண்ணிலாம் தர மாட்டாங்க. நம்ம மார்க்கெட் போனால் மட்டும்தான் க்ளீன் பண்ணி வாங்கலாம். மற்றபடி வீட்டுக்கிட்ட வாசலில் வரவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் க்ளீன் பண்ணி தருவாங்க. இவர் க்ளீன் பண்ணி தர மாட்டார். இருந்தானே நம்மளே வாங்கி நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும். அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, கலையரசி அம்மாவுக்கு பதிலாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சில பேர் மீனே க்ளீன் பண்ண தெரியாது, சுத்தம் பண்ண தெரியாது அப்படிம்பாங்க. அப்போ எல்லாம் சாம்பல் வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோலப்பொடி வச்சுட்டு க்ளீன் பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தூள் உப்பு, அந்த தூள் உப்பு கொஞ்சம் கையில் தொட்டுக்கிட்டோம்னா அந்த வலுவலுப்பு இருக்காது நறுக்கிறதுக்கு. மீனை எடுத்துக்கிட்டு 4-5 பக்கத்து செதில் தான் இருக்கும். அந்த செதிலை பூரா சுற்றி கட் பண்ணி விட்டுட்டோம் வச்சுக்க. அப்புறம் மீன் க்ளீன் பண்ணுறதே ஈஸி தான். அந்த தலைப்பகுதியில் 2 இருக்கும், சைடில் 2 சைடுலேயும் இருக்கும், அப்புறம் வால் இருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு டைம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாழையும் தலையும் 2 கையிலையும் பிடிச்சிட்டு இப்படி அருகாமனையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சர்ன்னு இழுத்தோம்னா அதில் இருக்க செதில் பூரா கொட்டிடும். சில மீனுக்கு செதில் இருக்கும், சில மீனுக்கு செதிலே இருக்காமல் வலுவலு கூட இருக்கும். நம்ம இருந்தாலும் ஒரு தேய்ச்சி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சில மண்டை பக்கத்து இப்படி தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பிகி, அந்த பக்கம் ஒரு பிகி. அந்த செதிலுக்கிட்ட பிங்க் கலரில் இருந்தால் தான் நல்ல மீன். சில மீன் வந்து அழுக்கு கலரில், ப்ரௌன் கலரில், அதெல்லாம் வந்து பழைய மீன். அதை பார்த்து நம்ம மீன் வாங்கையில் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் வயிற்றில் இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு வாழையும் கட் பண்ணிட்டோம்னா மீன் நீட்டாக அங்கே பிறகு சூப்பராக ரெடி பண்ணியாச்சா மீனை. எல்லா வேலையுமே ஈஸி தான். செய்யணும்னு ஆரம்பித்து இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது வேலையே. அது ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தால் கற்றுக்காமே இருக்க வேண்டியதாக கடைசி வரைக்கும். சரியா, மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியில் போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அங்கே பாருங்க பழன்னு இருக்க பாருங்க, சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவுச்சி வடையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் கழுவியாச்சு. மஞ்சத்தூள், கள்ளி தண்ணி, உப்பு, கல் உப்பு எல்லாம் போட்டு கழுவி கொண்டு வச்சாச்சு. இப்போ கலையரசியமாக குழம்பு வைக்கிறது கலையரசியமோட வேலை. நம்ம நறுக்கி கொடுத்தாச்சு. ஓகேவா, கலையரசியமாக குழம்பு தலைக்கிறதுக்கு வானலி வச்சு ஆயில் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டாங்க. வெந்தயம், சோம்பு கொஞ்சோண்டு, கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாங்க. நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. அவங்களாம் படன்னு பொரிய விட்டுட்டு இப்போ அதில் என்னென்ன சேர்த்துக்க போகிறாங்க மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து விலை கூட இருந்தாலும் அது உரிக்கவும் இல்லை. அதனால் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 5-6 பூண்டு பொழுதாக சேர்த்துக்க முடியுது. பூண்டு விற்கிற விலைக்கு ரசத்துலேயே பூண்டு சேர்க்க முடியல, பூண்டு சட்னி திங்க முடியல, பூண்டு துவையல் திங்க முடியல. நான்வெஜ்ஜுக்கு பூண்டே சேர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு 2-3 பூண்டு பழம் மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து அவங்க வதக்குறாங்க. அந்த கழுவுன மீனில் ஒரு 5-6 பீஸு எனக்காக வறுக்கிறதுக்கு கலையரிசி மசாலா தடவி வச்சுட்டாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எப்போதுமே வதக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடும். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், புளியை கரைச்சி வச்சுருக்காங்க குழம்ப. அதை தூக்கி அந்த தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிட்டாங்க. அவங்க கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே 4 துண்டு மாங்காயை நறுக்குன்னு இறக்கி விட்டுட்டாங்க. இந்த மாங்காய் ஒரு கொதிச்சோடனே மீன் இருக்குது பாருங்கள், வறுக்கிறதுக்கு தடவுனது போக மீதி மீனை எடுத்து ஒவ்வொரு மீனாக குழம்புக்குள்ளே இறக்கி விட்டாங்க. ரசம் வேறு தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். மீன் வறுவல், ரசம், குழம்பு, சாதம் இன்றைக்கி அதான் செய்ய போகிறாங்க. இப்போ மீனை ஒவ்வொரு மீனாக குழம்புக்குள்ளே இறக்கி விட்டாங்க. அவங்க போய் அழகாக குடிச்சிட்டு படுத்து கிடக்கட்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா எல்லா மீனும் உள்ளே போய் இறங்கி நல்லா குழம்பு குடிச்சிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து எப்போவுமே வச்சு மறுநாள் சாப்பிடணும். இல்லாட்டி காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிடணும், இல்லாட்டி மத்தியானம் வச்சு நைட்டு சாப்பிடணும். பழசு ஆக ஆக டேஸ்ட்டு ருசியும் அதிகமாக இருக்கும் மீன் குழம்புல. சூப்பரான மீன் குழம்பு கலையரசி வச்சதை இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.